வணக்கம். 2026-27 இந்திய பட்ஜெட். இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல. நம்மளோட சேமிப்பு, செலவு, ஏன் நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப சிக்கலா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா கவலைப்படாதீங்க. இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சுலபமா உடைச்சு, அது உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை உண்டு பண்ண போகுதுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க, உள்ள போலாம். முதல்ல இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 17 லட்சம் கோடி ரூபாய். ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன், 17 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தொகைன்னு. இது ஏதோ சாதாரண புள்ளி விவரம் அல்ல. இந்த வருஷம் இந்திய அரசாங்கம் வாங்க போற கடன் இது. இந்த ஒரு எண்ணுக்குள்ளதான் இந்த பட்ஜெட்டோட மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. இவ்ளோ பெரிய நம்பரை பார்த்ததோ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். எதுக்கு அரசாங்கம் இவ்ளோ கடனை வாங்கணும்? இது நம்ம நாட்டுக்கு நல்லதா, இல்ல இதுல ஏதாவது ஆபத்து இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். நாம இந்த பட்ஜெட்டை ஒரு 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல, அந்த பெரிய கடன் தொகைக்கு என்ன அர்த்தம்? அடுத்து, நம்ம பாக்கெட்டை இது எப்படி பாதிக்குது? அப்புறம், நாட்டோட எதிர்காலத்துக்கான பெரிய திட்டங்கள் என்னென்ன? பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? கடைசியா, ஓவராலா இது யாருக்கு நல்ல பட்ஜெட்னு ஒரு அலசல். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த 17 லட்சம் கோடி. அப்பப்பா, இந்த பிரம்மாண்டமான நம்பரை உடைச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த கடனுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் வார்த்தை தான் நிதி பற்றாக்குறை. இங்கிலீஷ்ல ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. பேர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாச்சுன்னா அந்த கேப் தான் நிதி பற்றாக்குறை. அவ்வளவுதான். இப்ப நம்ம வீட்டு கணக்கு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். உங்க சம்பளம் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க செலவு 12 ரூபாய் ஆகுது. இப்போ உங்களுக்கு 2 ரூபாய் பத்தல இல்லையா? அந்த 2 ரூபாயை நீங்க கடன் வாங்குவீங்க. அதுதான் நிதி பற்றாக்குறை. கவர்மெண்ட்டுக்கும் இதே கணக்கு தான். நாம இப்ப பார்த்த அந்த 10 ரூபாய் 12 ரூபாய் கணக்க இப்ப நாட்டோட பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த வருஷம் நம்ம அரசாங்கத்தோட மொத்த செலவு கிட்டத்தட்ட 53 லட்சம் கோடி ரூபாய். ஆனா வரி மூலமா வர்ற வருமானம் வெறும் 36.5 லட்சம் கோடி தான். அப்போ அந்த பற்றாக்குறை, அதுதான் நம்ம முதல்ல பார்த்த அந்த 17 லட்சம் கோடி ரூபாய். இந்த கேப்பை ஃபில் பண்ணதா கவர்மெண்ட் கடன் வாங்குது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த 17 லட்சம் கோடி கடன் முழுசும் புதுசா ரோடு போடவோ மத்த திட்டங்களுக்கும் செலவு பண்ணல. இதுல சுமார் 12 லட்சம் கோடி தான் புது செலவுகளுக்கு போகும். மீதி இருக்கிற 5 லட்சம் கோடி எதுக்கு தெரியுமா? ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுக்காகவே மறுபடியும் வாங்குற கடன். சரி, இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். இந்த பட்ஜெட் நம்ம மாச பட்ஜெட்டை எப்படி மாத்த போகுது? எந்த பொருட்கள் விலை ஏறும், எது குறையும்? வாங்க பார்க்கலாம். இந்த பட்ஜெட்னால எது சீப் ஆகும், எது காஸ்ட்லி ஆகும்னு ஒரு குவிக் லுக் பார்க்கலாம். எலக்ட்ரிக் வண்டி, பேட்டரி, மொபைல் ஃபோன் பேட்டரி விலையெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கான சுங்க வரி குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வர ஏடிஎம் மெஷின்களுக்கு வரி ஜாஸ்தி. இதனால பேங்க் சர்வீஸ் சார்ஜ் உயரக்கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா, உரங்களோட விலை ஏறுறது விவசாயிகளை நேரடியா பாதிக்கும். இப்ப நம்மளோட உடனடி தேவைகளை விட்டுட்டு நம்ம நாட்டோட நீண்டகால எதிர்காலத்தை பத்தி பேசலாம். இந்த பட்ஜெட் டெக்னாலஜி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சில பெரிய திட்டங்களை அறிவிச்சிருக்கு. எதிர்கால இந்தியாவுக்கான சில மெகா ப்ராஜெக்ட்ஸ் இதுல இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இதுல சில சூப்பரான செய்திகள் இருக்கு. சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத்னு 2 புது ஹைஸ்பீட் ரயில் வழித்தடங்கள் வருது. அது மட்டும் இல்ல, டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியமான அரிய வகை கனிமங்களுக்கான சிறப்பு வழித்தடத்திலையும் தமிழ்நாடு இருக்கு. அப்புறம் ஆதிச்சநல்லூர்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த கலாச்சார மையம். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு. டேட்டா இதா இப்ப இருக்கிற உலகத்தோட புது தங்கம் இல்லையா? இந்தியாவை ஒரு குளோபல் டேட்டா ஹப்பா மாத்துறதுக்காக கவர்மெண்ட் ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கு. வெளிநாட்டு கம்பெனிங்க இங்க டேட்டா சென்டர்ஸ் ஆரம்பிக்க 2047 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI மாதிரி எதிர்கால டெக்னாலஜி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். டெக்னாலஜி உலகத்தோட இதய துடிப்பு எதுன்னு கேட்டா அது செமிகண்டக்டர்ஸ் தான். நம்ம போன்ல இருந்து கார் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குறது இந்த சின்ன சின்ன சிப்ஸ் தான். இதுவரைக்கும் இதுக்காக நம்ம வெளிநாடுகளை நம்பியிருந்தோம் இல்லையா? அந்த நிலைமைய மாத்தி இந்தியாவிலே இதை தயாரிக்கிறதுக்கு தான் இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0. நாட்டோட வளர்ச்சிக்கு பிசினஸ் பண்றவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து பிசினஸ் பண்றவங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சிறு மற்றும் நடுத்தர தொழில் பண்றவங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ். நல்லா வளர்ந்து வர கம்பெனிங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதாது, சரியான வழிகாட்டுதலும் வேணும்.
அதுக்காகவே SME வளர்ச்சி நிதின்ற பேர்ல 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சும்மா பணம் கொடுக்கறதோட நிறுத்தாம அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் கொடுப்பாங்க. இது அடுத்த ஜெனரேஷன் இந்திய கம்பெனிகளை உருவாக்கும். முதலீடாளர்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க. NRIகளுக்கு சொத்து விக்கிறதுக்கான வரி குறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல F&O ட்ரேடிங் பண்றவங்களுக்கு வரி, அதாவது STT ஏறி இருக்கு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் என்னன்னா, இனிமே இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது தப்பான தகவல் கொடுத்தா நீங்க கட்ட வேண்டிய வரி எவ்வளவோ அவ்ளோ தொகைய அபராதமா கட்டணும். சோ ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு. அப்ப மொத்தத்துல இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு? யாருக்கு இதுல ஜாக்பாட் அடிச்சிருக்கு? யார் எதிர்பார்த்தது நடக்கல? வாங்க ஒரு ஃபைனல் பார்வை பார்க்கலாம். எந்த ஒரு பட்ஜெட்டுமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. இதுலயும் அப்படிதான். சிலருக்கு கொண்டாட்டம், சிலருக்கு கொஞ்சம் ஏமாற்றம். டெக்னாலஜி துறை பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல எந்த மாற்றமும் இல்லைங்கிறது சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அதே மாதிரி விவசாயிகளும் தங்கம் வாங்கலாம் நினைச்சவங்களும் எதிர்பார்த்தது நடக்கல. நிறைய பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற மாதிரி இது நிஜமாவே ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் பட்ஜெட் தான். அதாவது நாட்டோட லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பலரோட உடனடி தேவைகள் கவனிக்கப்படலைங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த பட்ஜெட் எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடா, இல்ல நிகழ்காலத்துல இருக்கிற நம்மளோட தேவைகளை கண்டுக்காம விட்ட ஒரு பட்ஜெட்டா? இது ஒரு தொலைநோக்கு பார்வையா, இல்ல நிகழ்காலத்தை புறக்கணிக்கிறதா? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.